திமுகல வந்து நிறைய கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குதுன்னாரு. அது எல்லாமே ஆட்சி சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ இவர் ஆட்சியில அது மாரி நடக்குது. இதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனை தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றாரு. அது அவங்க ஆட்சியிலேயே அதேதான் சொன்னாங்க. அவங்க ஆட்சியில சொல்லும்போது அவர் அதை ஏத்துக்கல. இல்ல நீங்க வந்து உங்களோட போலீஸ் பாதுகாப்பை வச்சு நீங்க அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு. இவர் வந்து சிங்கப்பெண்ணுன்ட்டு ஒரு திட்டம் எடுத்து வந்தாரு. ஆனா அந்த சிங்கப்பெண்ணுக்கே நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்ல. அந்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அந்த சிங்கப்பெண்களே பார்த்தா இவங்க வந்து எப்படி நாட்டை பாதுகாப்பாங்கன்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் திட்டம் சொல்கிறீங்களே, அந்த சிங்கப்பெண் திட்டம் இப்போ இந்த இடத்துல எத்தனை சிங்கப்பெண் இருக்காங்க? எதுவுமே நடக்காதா இங்கே? அவங்களுக்கே பாதுகாப்பு இப்போ யாருக்கு யாருக்கு அது அது யாருக்கு தான் அவர் பாதுகாப்பு கொடுத்துருவாரு சொல்லுங்கள். எல்லாம் அவர் பண்ணி போனார், அவர் பண்ணிட்டு போனார் தான், அவர் வேர் போட்டு போயிட்டார், அவர் வேர் போட்டு போயிட்டார். இப்போ அது சரி, இப்போ நீங்கள் வந்து இருக்கிறீங்க, நீங்கள் தான் சரி பண்ணணும். அது யார் ஆட்சி? இப்போது அவங்க ஆட்சி தானே, அவங்க ஆட்சி அவங்க தான் சரி பண்ணணும். அது அவர் பண்ணிட்டு போயிட்டார், அவர் பண்ணிட்டு போயிட்டாருனாக்கா இப்போ யாருங்க பண்ணுறது? அதெல்லாம் இது எல்லாம் காலி பண்ணிட்டார், கஜானா காலி பண்ணி எல்லாமே காலியாருன்னு தான் சரி பண்ணி செய்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கிறது தான். இப்போ கஜானா காலின்னாக்கா, இப்போ கஜானா பார்த்துட்டு இவர் வாக்கு கொடுத்துருக்கணும். வாக்கு கொடுத்தது கஜானா பார்த்துட்டு வாக்கு கொடுத்துருக்கணும். ஓட்டு வாங்குறதுக்கு வாக்கு கொடுத்துட்டு இப்போ கஜானா காலின்னாக்கா சரி வருமா? அது சரி வருமா? சரி வராதுங்க. இதெல்லாம் பேசுகிறது பேச்சு அதெல்லாம் பார்த்துட்டு கொடுத்துருக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு கொடுத்துருக்கணும். விஜய் கொஞ்சம் பரவாயில்ல, ஆட்சி கொஞ்சம் நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. போதைப் பொருளெல்லாம் கொஞ்சம் கம்மி இதுவாகிக்குது அப்படின்றாங்க. ஆனால் போதைப் பொருள் இல்லாத இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன ஏரிக்கரை சைடும் ஓடுது, கெஞ்சா அடிக்கிறானுங்கன்னா. ஆனால் இந்த ஏரியாவில் இல்லை, வெளி இடத்துலலாம் அமுல்படுத்திட்டார் அவர். இந்த ஏரியாவில் பண்ணல அவர். அதுதான் எங்களுக்கு. ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டாரு. போதைப் பொருள்லாம் இல்லை வேலை தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் சும்மா இருக்குது, போதைப் பொருள் இருக்குது. இந்த வேசார்பாடு சைடெலாம் இருக்குது போதைப் பொருளெல்லாம். இன்னுமே இது பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ திமுக ஆட்சியை விட தாவேக ஆட்சி வந்து புனிதமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓரளவு பரவாயில்ல. யார்? தாவேக ஆட்சி. திமுக ஆட்சி எல்லாம் எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு தேவையில்லாத அதான் அறிவு உள்ளவங்க யாரும் பேச மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் எப்படி சோலார் பேனல் போட முடியும்? ஒருத்தர் தெர்மாக்கோலை போய் தண்ணியில் போட்டார். அதேமாரி இங்கே ஒரு முட்டாள் இருக்கிறார். இது அறிவர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு. அண்ணாலேருந்து பெரியார்லேருந்து ஐ திங்க் தான் சொல்லுது, கலைஞர்லேருந்து ஜெயலலிதா அம்மாவை கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களும் லீடர்ஷிப்பு பெண்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க. எம்ஜிஆரும் சரி, ஏழை மக்களுக்கு சத்துணவு கொண்டு வந்ததுலேருந்து காமராஜர்லேருந்து அப்படியாப்பட்ட தமிழ்நாடு தான் இது. அப்படியாப்பட்ட தமிழ்நாட்டில் காமராஜரையும் தோக்கடிச்ச தமிழ்நாடு தான் இது. இது ஸ்டாலின் தோற்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளோ நல்லது பண்ணாலும் மக்கள் வந்து புதுசாக எதனா வந்தால் மாற்றம் வரும். ஒரு புதுசாக ஒரு என்னென்ன சொல்லுது, ஒரு பொம்மை வாங்கினா கூட அந்த பொம்மைக்கு ஆசைப்படுவேன். பழைய பொம்மையை தூக்கி போட்டு புது பொம்மை போகலாம். அதனுடைய அனுபவிச்சா தான் தெரியும் இவங்களுக்கு, அனுபவிப்பாங்க. என்னுடைய ஒப்பீனியன் இது தான். மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாம், என்ன நடக்க போகுது. இப்போ 2 மாதம் தான் ஆயிருக்கு. அவர் வந்து நல்லது செய்யணும். அவர் வந்து புது திட்டங்களை கொண்டு வரணும். கலைஞர் கொண்டு வந்து, ஸ்டாலின் கொண்டு வந்து, ஜெயலலிதா கொண்டு வந்தது, உதயநிதி சார் கொண்டு வந்தது, அப்புறமா வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தது, காமராஜர் கொண்டு வந்தது, இவங்க திட்டங்கள்லாம் இல்லாமல் இவர் வந்து அட்வான்ஸாக யோசித்து அதே திட்டத்தை அவர் 2000 ரூபா கொடுத்தாரு, நான் 2500 ரூபா கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. என்ன இது, அவர் 100 ரூபா கொடுத்தா நான் 200 ரூபா கொடுப்பேனா? விஷன் வந்து வேறு மாதிரி இருக்கணும், மக்களுக்கு புதிதாக இருக்கணும். இந்த ஸ்கீமை கொண்டு வரேன்னா மக்களுக்கு எவ்வளோ பயன்பெறுவாங்க, அதனால் இந்த தொகுதியில் என்ன நலன் இருக்குது, அதனால் என்ன சொல்கிறது, மக்கள் எப்படி பயன்பெறுவாங்க, அந்த மாதிரி அரசியல் பூர்வமாக எது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ, பண்ண முடியாதையும் பண்ணணும். எந்தெந்த இடத்துல இன்னும் நம்ம இங்கே சிட்டியில் நம்ம இருக்கோம், எல்லாமே கிடைக்குது. வில்லேஜில் இன்னும் டெவலப் ஆகாமல் தான் இருக்குது. இவ்வளோ செஞ்சோம், இதை வந்து இந்த அரசு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் விஜயோட ஆட்சி நல்லா போயிட்டுருக்கு. திமுக நல்லா போயிட்டுருக்குன்னா அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆட்சியில் நடக்காததெல்லாம் எங்கள் ஆட்சியில் நடக்கும்னாங்க. ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்த எல்லா ஸ்கீமையும் தான் இவர் பேரை மாற்றி வச்சிருக்காரு தவிர்த்துட்டு இவருன்ட்டு எதுவும் புதுசாக ஸ்கீம் ஓப்பன் பண்ணல. விவசாயிகளுக்கு எல்லாமே கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாரு. ஆனால் எல்லாமே பாதிக்கு பாதின்றாரு. அதுவும் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எல்லாருக்கும் என்ன சொன்னார், எங்கள் ஆட்சியில் வந்து எல்லாருக்குமே சமம்னாங்க. இப்போ இவங்களதுலேயே பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. இந்த ஆட்சியில் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே வாங்கினவங்க மட்டும் தான் நான் கடன் தள்ளுபடி பண்ணுவேன், அதுக்கு மேலே கடன் தள்ளுபடி பண்ண மாட்டேன், அதுவும் பாதி தான் பண்ணுவோம், பாதி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடக்குது. அதுக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல போராட்டம் நடக்குது. ஆனால் அதை கவனிக்க மாட்டாரு, மற்ற விஷயத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ மக்களுக்கு என்னென்ன தேவையோ நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு எல்லா இடத்துலையும். சட்டசபையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பேசி உதயநிதி ஸ்டாலின் இந்த வெளிநடப்பே பண்ணிட்டாங்க.
ஆனால் அது வந்து அவங்க ஆட்சி அது வந்து சபை முடிஞ்சிச்சுன்ட்டு அவர் சொல்லுவதான் அவங்க எழுந்து போனேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் போயிட்ட பிறகு நான் ஒரு வார்த்தை பேசிக்கலாமான்னு கேட்டு அவர் சொல்லுவதான் அந்த வார்த்தை அவர் பேசியிருக்காரு. அப்போ கூட அவர் வந்து நாட்டோட நிலவரத்தை பற்றி பேசாமல் உங்கள் அப்பா எங்கே சார் அப்படி தான் கேட்குறத தவிர்த்துட்டு இன்னமும் அவர் சினிமா டைலாக் படி தான் போகிறாரு. இன்னும் அவர் இல்லை, இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட அவர் இன்னும் பேசலை. அவர் அது பேசினாருன்னா அதுக்கு நல்ல இது கிடைக்கணும். ஆனா விஜய் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கும் சப்போர்ட் தான் பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் ஃபேன்ஸ் வந்து இப்போ நானும் விஜய் ஃபேன் தானா, ஆனால் அவர் வந்து நாட்டை ஆளுவாரா அதுக்கான தகுதி அவருக்கு இருக்குதானா, அவருக்கு இருந்தாலும் அதுக்கு அவங்க கீழே இருக்கிறவங்க உடன் பண்ணணும். அவர் கூட இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துப்பட்டு வந்தாருன்னா அவர் பண்ணலாம். ஆனால் இப்போ 50 நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் போதை பொருள் கொஞ்சம் ஒழிச்சிட்டு வராரு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி ஒயின் ஷாப் நிறைய இடத்துல மூடுறாரு, ஆனால் நிறைய இடத்துல ப்ரைவேட் பாரை ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஒரு மூடிய ஒரு பிரோஜனம் இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதே போல் போதைப் பொருளுக்கு அதேமாதிரி கொலை பண்ணுறவங்க அவங்கள நிறைய பேருக்கு ஆக்ஷன் இப்போ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராரு.